வராங்க யூனிவர்சல் இன்ஸ்டலேஷனா இல்லை யூனிவர்சல் ஜெனரேஷனா அப்படிங்கிற கேஸ் இம்பார்ட்டன்ட் ஐடியா. அப்போ இந்த டேபிள் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற கிராமட்டிக்கல் வேறு என்ன மிந்தி பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் வேர்டு மட்டும் பார்த்துருப்பீங்க. இங்க கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா எவ்ரி எவ்ரி ஒன் தேர் இஸ் அந்த மாதிரி வேர்டு இன்க்ளூட் ஆகும். தேர் இஸ் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வேர்டு இந்த மாதிரி கான்செப்டுக்கு இன்வால்வ் ஆகும். தெரியுதுங்களா? தேர் எக்ஸிட் தேர் எக்ஸிட் இந்த மாதிரி வேர்டு வந்து என்ன எங்க இன்வால்வ் ஆகும்? இந்த மாதிரி கேசஸ்க்கு இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு இது ஓகே தாம்மா. ஃபார் எவ்ரிங்கிறது இங்க வரும்போது எக்ஸாக்டா சிங்கிளுக்கு வரும்போது அது என்னது யூனிவர்சல் இன்ஸ்டலேஷன். அண்ட் சிங்கிறது மட்டும் இங்க ஃபார் எவ்ரியும் வருது யூனிவர்சல் ஜெனரேஷன் ஃபார்முலா. தேர் எக்ஸிட்ஸ் இது பேர் தேர் எக்ஸிட்ஸ் வரும்போது கீழே வந்து சிங்கிள் வரும்போது எக்ஸிட் அதே எக்ஸிட்ஸ் சொல்றோம்ல தேர் எக்ஸிட்ஸ் சொல்லும் போது அந்த கண்டிஷன் சொல்ற இன்ஸ்டலேஷன். அண்ட் சி இங்க வந்து ஃபார் எவ்ரின்னு வரும்போது எக்ஸ்டென்சியல் ஜெனரேஷன்ஸ். இந்த 4 ரூல் 1 2 3 4 இந்த 4 ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய கான்செப்டோட ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தட்ஸ் ஆல். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி போறீங்களோ அதே ஐடியா தான் இங்க. எவ்ரி ஒன் ப்ரீவியஸ் ஒன் வந்து சிங்கிள் பர்சன் பத்தியோ இல்ல நார்மலா தான் பேசுவாங்க. இங்க என்ன பேசுறாங்கன்னா யூனிவர்சல் பத்தியோ சிங்கிள் பர்சன் யூனிவர்சல் பத்தியோ அதுல இருக்கிற சிங்கிள் பர்சன் பத்தியும் பேசுவாங்க. அப்ப அதனோட ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இங்க வந்து நம்ம ஈஸியா ஐடியா பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? எவ்ரி ஒன் சொல்லிக்கிறாங்க. இங்க பாருங்க சிங்கிள் பர்சன் வந்துக்கிறாங்க. எவ்ரி ஒன் சிங்கிள் பர்சன். அப்ப இது எப்படி நோட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஐடியா தான் இங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எவ்ரி ஒன்னுட்டாங்க. அப்ப டி ஆஃப் எக்ஸ் நோட் பண்றோம். ஓகே, அது எக்ஸ்ங்கிறது என்னங்கறாங்க எவ்ரி ஒன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ். கரெக்டாமா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்சைட் இன் கிளாஸ்ங்கறாங்க. அப்ப என்னது எக்ஸ் டேக்கிங் தி கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆஃப் சி ஆஃப் எக்ஸ் எடுக்கறாங்க. எக்ஸ் கேஸ் டேக்கிங் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மார்லா அப்படிங்கிறது யாரு? சிங்கிள் பர்சன். சிங்கிள் பர்சன் போது நம்ம என்ன பண்ணுவோம்? டி ஆஃப் ஏன்னு எடுப்போம். அது இங்க எம்னா எம்னு எடுப்போம். சி ஆஃப் எம்னு எடுப்போம். டி ஆஃப் எம் சி ஆஃப் எம் அவங்க டைரக்டாக அதை எடுத்துட்டாங்க. நீங்க அதே எடுத்து கூட போட்டுக்கலாம். சரியாமா? அப்ப நம்மளோட கன்க்ளூஷன் எடுக்கிறாங்க. கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ எவ்ரி ஒன் எடுக்கும் போது அந்த அவங்களும் என்னதான் எடுக்க போறாங்க? சிங்கிள் பர்சன். அதாவது இந்த செட்டில் இருக்கிறது எல்லாத்துக்கும் நடக்குதுன்னா இந்த சிங்கிள் பர்சனுக்கும் நடக்கும். அது ட்ரூவா இல்லையான்னு கேட்கறாங்க. இஸ் இட் ட்ரூ? டைரக்டா ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ட்ரூ தெரியும். அது எப்படி மேத்தமெட்டிக்கலா எழுதி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதனோட கான்செப்ட் தான் இங்க இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அதனோட கான்செப்ட் தான் இங்க இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து இது எழுதுற ஃபர்ஸ்ட் பிரிமிசஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. So take on the courses of computer science. இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த கொட்டேஷன் முடிஞ்சது. இது வரைக்கும் நம்மளோட கோர்ஸ். அப்ப d of x is tends to c of x. எவ்ரி ஒன் சொல்லிட்டாங்க. பாருங்க வேர்டு என்ன சொல்லிக்கிறாங்க? எவ்ரி ஒன் சொல்லிட்டாங்க. அதனால பிராக்கெட் போட்டு ஃபார் எவ்ரி எக்ஸ். ஓகேங்களா? அதனால இந்த பிராக்கெட் வருது. ஃபார் எவ்ரின்னு என்னது? எல்லாரும் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் வைக்கும்போது அப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் நமக்கு இன்வால்வ் ஆகுங்க. அப்ப எல்லாரும் போது என்னது? பர்டிகுலரா அவங்க ஒரு நேம் மென்ஷன் பண்றாங்கன்னா எல்லாருமே இருக்கும்போது அந்த ஒரு நேமுக்கு என்ன அவங்க சாட்டிஸ்ஃபை. அதான் வந்து யூனிவர்சல் இன்ஸ்டலேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபார் எவ்ரி ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபார் எவ்ரி ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த சிங்கிள் பர்சனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற ரூல் தான் வந்து யூனிவர்சல் இன்ஸ்டலேஷன். அப்ப அந்த யூனிவர்சல் இன்ஸ்டலேஷன் அப்ளை பண்ணும்போது சிங்கிளுக்கு இது சாட்டிஸ்ஃபை, எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைனா சிங்கிள் பர்சனுக்கு சாட்டிஸ்ஃபை. சரி, இதை என்ன பண்ணலாம்? இதை வந்து ஆல்ரெடி என்ன பண்றாங்க? பிரிமிசஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. பிரிமிசஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? This is also in this class. In this class கொடுத்துக்கிறாங்களா? அப்ப in this classல என்னது discrete mathematics class இருப்பாங்க. அப்படி இருந்தா is also is cutting the computer science classes. அப்ப இது என்ன ஆகும்? இது ரெண்டையும் ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. is getting the result. பார்த்தா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான், பட் ரெஃபர் பண்ணி போடும்போது நிறைய ஐடியா உள்ள இருக்கும். சரிங்களாமா? ஸோ இதை வந்து குவான்டிட்டி போடுறது. இது கொஞ்சம் அனுப்புறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் அனுப்புறேன் பாருங்க. சரிங்களா? ஸோ அதே ஐடியா தான் அடுத்தது அதே ஐடியா தான். ஏன் ஸ்டூடெண்ட்ங்கிறது தேர் எக்ஸிஸ்ட். இங்க பாருங்க இந்த ஏங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி ஏங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்டுக்கு வரனால தான் இங்க என்ன நோட் பண்ணிக்கிறாங்க? தேர் எக்ஸிஸ்ட் நோட் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் ரூம் ரீட் த புக். ரீட் த புக் வந்து நாட் ரீட் த புக்னு வரனால நெகேஷன் பி நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிளாஸ்ன்னு சொல்றதுனால சின்னு நோட் பண்ணிக்கிறாங்க. சி ஆஃப் எக்ஸ். ஏன்னு வந்திருக்கனால ஏங்கிறது சிங்கிள் பர்சன், அதனால வந்து ஏக்கு வந்து தேர் எக்ஸிஸ்டோட மீனிங் தேர் எக்ஸிஸ்ட் நோட் பண்ணுறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஐடியா. அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் எவ்ரி ஒன்ங்கிறது ஃபார் ஆலோட ரூல். ஃபார் ஆலோட ரூல் எவ்ரி ஒன். திஸ் கிளாஸ் ரூம் பாஸ்டு இன் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ங்கிறதுனால பாஸ்டுனாலும் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. எவ்ரி ஒனுங்கிறது ஃபார் எவ்ரி போட்டு இந்த ரூல் எடுத்துக்கிறாங்க. அப்போ எவ்ரி ஒனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் சிங்கிள் பர்சனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்.
இது தேர் எக்ஸிஸ்டிங் போது ஏதோ கரஸ்பாண்டிங் ஒரே ஒரு நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப இதையும் கம்பைன் பண்ணா என்ன ஆகும்? சிஆர்பிஏ கட் ஆயிரும். இது ஆ கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்? கட் ஆயிரும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இங்க வந்து அண்டு வந்து கொஞ்சம் கேட்கலாம். அண்டு தான் வந்துருக்குது. அண்டு கொடுத்துரும் அண்டு வந்துருக்கும். சாரி. இப்போ என்ன பண்ண போறாங்க? இது இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கும்போது என்ன ஆகும்? சிஆர்பிஏ கேன்சல் வச்சு பிஆர்பிஏ வரும். அந்த பிஆர்பிஏ வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? சிம்பிளிஃபிகேஷன் எதை பொறுத்து? இதை பொறுத்து. திரும்ப செகண்டை பொறுத்து. செகண்ட் பண்ணும்போது நெகேஷன் பிஏ வரும். அந்த பிஏவும் இதையும் கம்பைன் பண்ணுறீங்க. பிஏவும் இதையும் கம்பைன் பண்ணால் இது கிடைக்கும். இது கிடைச்சிடும் போது என்னது? சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மீனிங் என்ன? தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ்னு வரும். ஸோ இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். இதுதான் இதனுடைய கன்க்ளூஷன். இது தியரிட்டிக்கலாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமா? கொஞ்சம் எடுத்து ரெஃபர் பண்ணி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு